வணக்கம் நேயர்களே. நேற்றைய தினம் நீதிபதி கவாய் தலைமையில் அமர்வு ஒரு தீர்ப்பு தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஜனாதிபதி கிட்ட 14 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதில்ல கவர்னர்களுக்கோ ஜனாதிபதிக்கோ காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுத்த மகாதேவன் அமர்வு தலைமையிலான கொடுத்த தீர்ப்புல எந்தவித மாற்றம் இல்லை. அது இருக்கும். அதை பத்தி எந்த இதுவும் கிடையாது. அது சொன்னதுதான் இதையும் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னே புரியல மக்களுக்கு. இதற்கிடையில இன்னைக்கு முதலமைச்சர் வேற சொல்லியிருக்கிறாரு, ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓய மாட்டோம்ங்கிறாரு. இப்போ அவங்க ஏப்ரல் 8ஆம் தேதி மகாதேவன் அமர்வு தலைமையில கொடுத்த தீர்ப்பு தான் செல்லும் அப்படின்னு நேத்து வக்கீல் வில்சனும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுதான் செல்லும்னா அப்படியே முதலமைச்சர் காலக்கெடு நிர்ணய வரைக்கும் ஓய மாட்டோங்கிறாரு. காலக்கெடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலக்கெடு நிர்ணயிச்சா உடனே நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு கவாய் சொல்லியிருக்கிறாரு. பலவிதமான குழப்பமான சமாச்சாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மகாதேவன் அமர்வு தலைமையிலான தீர்ப்பு தான் சரி அப்படின்னா முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியது தேவையில்லை. ஆனா ஓய மாட்டோம்னா அப்ப தப்பு யார் மேல இருக்குது? நீதிபதி கவாய். பதவியை விட்டு இப்போதைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகிற நேரத்துல இந்த மாதிரியா பண்ணணும் அவரு? நான் கேட்கிறேன், அவர் ஒரு செருப்பு வீச்சுக்கு பயந்துகிட்டு இதை செஞ்சாரா? அவர் மேல இப்ப செருப்பு வீச்சு சமீபத்தில் நடந்தது. சனாதானத்தை கேவலப்படுத்திட்டாருன்னு ஒரு வக்கீல் வீசினார் டெல்லியில. அதுக்கு பயந்துகிட்டு செஞ்சாரா? இல்ல நாம ரிட்டையர் ஆக போறோம், நாளைக்கு ஏதாவது இந்த பாஜக காரங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்றது, அதுக்கு பயந்துகிட்டு பண்ணாரா? இல்ல நாளைக்கு நம்ம ரிட்டையர்ட் ஆனா என்ன பண்றது, நமக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் பார்சல் பண்ணுவாங்க அப்படின்னு அதை நினைச்சு நிச்சயமா இது இருக்காது. ஏன்னா அவர் ஒரு நேர்மையானவருங்கிறது இதுவரைக்கும் ப்ரூஃப் ஆயிருக்குது. கடைசி காலத்துல அவர் ஒரு விஷயத்தை செஞ்சு ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய நன்மதிப்பை அவர் கெடுத்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் ஏன்னா போற போக்குல இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. இவருடைய ஒரு தனிப்பட்ட அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல எல்லா மாநில மக்களோட உரிமைகளை பறிக்கப்படுகிறது. ஒரு அரசு செயல்பட்டு ஒரு சட்டத்தை ஏற்றும் போது அதுக்கு ஆளுநர்களோ ஜனாதிபதியோ முட்டுக்கட்டையா இருக்கும்போது எப்படிங்க அந்த மாநிலம் வளரும்? அதுக்கு காலக்கெடு நிர்ணயிங்கிறது கட்டாயம், நிர்ணயிக்கணும். அதைத்தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துங்க. எது செல்லும் செல்லாது.